வணக்கம் மக்களே. சிறகடிக்காசை நாடகத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க. முத்து சவாரி எல்லாம் முடிச்சிட்டு ரொம்ப கோவமா வந்துட்டு, அம்மா வெளில வாங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு பேசுறாங்க. என்னடா வந்து வராதவன், எதுக்குடா இவ்வளவு சத்தம் போட்டுட்டு இருக்க, என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பிரச்சனை எனக்கெல்லாம் கிடையாது, உங்களுக்குத்தான். எதுக்கு இப்ப மீனா வந்து வளர்ந்து வெளில பெரிய ஆளா வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் என்னடா பண்ணேன், அந்த பூ கட்டுறவளை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா, அவ பூ கட்டுறவதான். ஆனா இப்ப வந்து பூ கட்டுறவ மட்டும் கிடையாது, மண்டபத்துல பெரிய டெக்கரேஷன் எடுத்து பண்ணிட்டு இருக்கா. ஆனா அந்த டெக்கரேஷன் எடுத்து அந்த ஆர்டர் எல்லாம் பெரிய லெவல்ல பண்ணி அவ காசு சம்பாரிச்சிட கூடாதுன்னு சொல்லிட்டு பொறாமைப்பட்டு நீங்களும் அந்த சிந்தாமணியும் சேர்ந்து இந்த வேலை பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. எனக்கெல்லாம் எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. தெரியும் தெரியும், ஏற்கனவே வந்து இந்த சிந்தாமணியோட சேர்ந்து தானே மீனாவை டெக்கரேஷன் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொன்னீங்க. கடைசில லைவ்ல வீடியோ கால் மூலமா எல்லாத்தையும் சொல்லி அங்க சூப்பரா பண்ணிட்டோம். இப்ப ரெண்டாவதும் பண்ணீங்க. அதேபோல அந்த மேனேஜர் பணத்தை கொடுக்காமையே கொடுத்துறேன்னு சொல்லி ஏமாத்துனா எல்லா விஷயத்தையும் உங்க கண்டுபிடிச்சு கடைசில 2 லட்சம் ரூபாய்க்கு பதிலா 25,000 ரூபாய் சேர்த்து வாங்கிட்டா. பாத்தீங்களா என் பொண்டாட்டியோட திறமையை அப்படின்னு சொல்றாங்க. ஆமா ஆமா, நீதாண்டா மெச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்ப அண்ணாமலை வராங்க. எதுக்கு, உனக்கு இந்த பத்தி நான் ஏற்கனவே உன்கிட்ட சொன்னேன்ல, அந்த பொண்ணோட பொம்பளையோட சேராதுன்னு சொல்லிட்டு எதுக்கு நீ தேவையில்லாம அவங்களோட எல்லாம் வந்து சேர்க்கை வச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, நீங்க இவன் சொல்றான்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன், நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். போன தடவையும் அப்படித்தான். மீனா வந்து எந்த வேலையும் செய்ய விடாம பார்த்துட்டு நீ பண்ணின. இந்த தடவையும் வந்து அதேதானே பண்ணிருக்கீங்க. ஆனா மீனா உண்மையிலுமே சாதிச்சிட்டா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கற ரோகிணிக்கு கடுப்பாகுது. அப்ப ரோகிணி சொல்றாங்க, என்ன முத்து, ரொம்ப என்னமோ கொடுத்த பணத்தை வாங்கி இருக்கீங்க அவ்வளவுதானே அப்படின்னு சொல்றாங்க. சும்மா சாதாரணமா எல்லாம் வாங்கல, ஏமாத்துனாங்க. அந்த ஏமாத்துன விஷயத்தை அவங்க சாமர்த்தியமா எப்படி பேசி வாங்கி இருக்கா பாத்தீங்களா. உங்களுக்கு மீனாவுடைய திறமையை பத்தி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப ஓவரா பேசாதடா அப்படிங்கிற மாதிரி மனோஜ் பேசிட்டு இருக்காங்க. நான் பேசுறதாவே இருக்கட்டும், நீங்களும் நீங்க 2 பேரும் சேர்ந்து 30 லட்சம் ரூபாய் ஒருத்தன் கிட்ட ஏமாந்தீங்கள, அதை வாங்கிட்டீங்களா, இல்லையே இல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. என்ன, இதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லி பேசுறீங்களா முத்து அப்படிங்கிற மாதிரி ரோகிணி கேக்குறாங்க. அப்படி இல்ல பரலோமா, நீங்க சொல்றீங்களே ஏமாந்த பணத்தை எல்லாம் வாங்குறது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களே. இப்ப 30 லட்சம் ரூபாய் ஏமாந்துட்டீங்களே. அந்த கதிரை பார்த்து ஓடிப்போய் கடைசில உனக்கு கண்ணா ஆபரேஷன் பண்ணதானே மிச்சம். இப்ப வரைக்கும் அதுல இருந்து ஒரு ரூபாய் கூட உங்களால வாங்க முடிஞ்சதா. இல்லைல, அதுதான் சாமர்த்தியம் என்கிறது. அவ எப்படி சூப்பரா வந்து மூவ் பண்ணி கரெக்டா பணத்தை எல்லாத்தையும் வாங்கி இருக்கா பாருங்க. அது 2 லட்சம் ரூபாய்க்கு பதிலா இன்னைத்த சேர்த்து வாங்கி இருக்கா. அப்ப தெரிஞ்சது இல்ல உங்களுக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்போ ரோகிணி சொல்றாங்க, நாங்களும் தான் இவளை ஏமாத்திட்டு போன ஜீவா கிட்ட இருந்து பணத்தை வாங்கணும் இல்ல, 27 லட்சம் ரூபாய்க்கு பதிலா 30 லட்சம் ரூபாய் வாங்கணும்ல அப்படின்னு சொல்றாங்க. அது நீங்களா ஒன்னும் வாங்கல, நான் தான் கொண்டு வந்து உங்க பார்லர்ல இங்க நல்லா பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து விட்டேன். அப்பதான் எதேச்சும் அவங்க மாட்டுனாங்க. நீங்களே ஒன்னும் தேடி போயிடலை. இது அப்படி கிடையாது. நீங்க என்னதான் இருந்தாலும் மீனாவுடைய திறமையை நீங்க பாராட்ட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும்.
ஆனா ஒன்னு, சிந்தாமணியை மட்டும் சும்மா விற்ற போறதில்லை. பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு முத்தும். முத்து கிளம்பினது மட்டும் இல்லாம அங்க சிந்தாமணி கிட்ட போயி, என்ன அவனா மீனாவுக்கு யாருமே சப்போர்ட் இல்லைன்னு நினைச்சுட்டு இருக்கீங்களா? எங்க அம்மா சொன்னா நீங்க என்ன வேணாலும் பண்ணிருவீங்களா? எங்க அம்மாவுக்கு வந்து என் பொண்டாட்டிய பிடிக்காம இருக்கலாம். ஆனா இதெல்லாம் காரணமா வச்சு எங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை கொண்டுட்டு வரணும். அது மூலமா நீங்க வந்து பார்த்து சந்தோஷப்படணும்னு நினைக்காதீங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயத்தை கேளுங்க. மீனா பத்தி இப்ப நல்லா தெரிஞ்சிருக்கும்ல. இனிமேல் வந்து மீனா விஷயத்துல தலையிடாதீங்க. அப்படி ஏதாவது பண்ணீங்கன்னா அப்புறம் நான் பொறுமையா இருந்துட்டு இருக்க மாட்டேன். என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற சிந்தாமணி சொல்றாங்க, உங்களை இதோட விடவே கூடாதுடா. இன்னும் இருக்குது. மீனாவை என்ன இந்த தடவை ஏன் என்கிட்ட இருந்து பணத்தை வாங்கியிருந்திருக்கலாம். ஆனா கண்டிப்பா அவள நான் சும்மா விடப்போறது இல்லை அப்படின்னு நினைச்சுட்டு இருக்காங்க. அடுத்ததா கரெக்டா ரோகிணி போய் கேக்குறாங்க விஜயா கிட்ட, ஏங்க ஆண்டி? என்னங்க ஆண்டி? யாருங்க ஆண்டி? அந்த சிந்தாமணி அப்படின்னு சொல்லிட்டு அதுவாமா அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி எல்லாம் சொல்றாங்க. ஓ அப்படியா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப ரோகிணி யோசிக்கிறாங்க, ஓ அப்போ இந்த மீனா வலிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒருத்தவங்க புதுசா கிடைச்சிருக்காங்க. இவங்க மூலமா நம்ம என்ன வேணாலும் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி நினைச்சுட்டு, ஆண்டி இந்த விஷயத்தை நீங்க என்கிட்ட முன்னாடியே சொல்லிருந்தீங்கன்னா கரெக்டா மூவ் பண்ணிருந்திருக்கலாமே. இந்த பணத்தை ஆர்டர் பண்ணவங்க கிட்ட கிடைக்காம பண்ணிருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் இருக்கட்டும் ரோகிணி. ஆனா வந்து அவ இப்பதான் பூ கட்டுற விவரத்துல ஆரம்பிச்சு இப்ப படிப்படியா முன்னேறி இப்ப வந்து ஆர்டர் எடுத்து லட்சக்கணக்குல சம்பாதிக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. ஆனா நீங்க பாருங்க, 30 லட்சம் ஏமாந்துட்டீங்க. கடையும் உங்க கைய விட்டு போயிருச்சு. இப்ப அவருதான் பண்ணணும் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. உங்க அங்கிள் தான் அடுத்ததா வந்து நீயும் வந்து ஏதாவது பெரிய லெவல்ல வந்து டெவலப் ஆகி 2-3 பிரான்ச் ஓபன் பண்ணுவேன்னு பார்த்தா பார்லர்ல அதையும் உன்னையும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் யோசிக்கிறாங்க, நாம அங்க வேலைக்கு தானே போயிட்டு இருக்கோம். இந்த விஷயத்தை தெரிஞ்சதுன்னா ஆண்டி என்ன பண்ண நினைப்பாங்கன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆமா அதெல்லாம் ஒன்னும் கிடையாதும்மா. நாங்களும் முன்னேறுவோம். நானும் பெரிய பிசினஸ் மேன் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி மனம் சொல்றாங்க. எங்கடா வாயிலதான் நீ வந்து சும்மா பேசிட்டு இருக்கற. ஒன்னும் செயல்ல நடவடிக்கை ஒன்னும் காணாமே அவங்க லட்சமா சம்பாதிக்கிறாங்க. இதோ பாரு முத்து பாரு, ஒரு வாரமா போய் கார் ஓட்டிட்டு வந்து 60,000 ரூபாய் 70,000 ரூபாய் சம்பாதிக்கிறான். இவ பாரு பூ கட்டுற வேலைதான், ஒரு நாள்த வேலைதான். ஏதோ அவளுக்கு தெரிஞ்சவன் மூலமா பண்ணி வெளியில இருந்து பணத்தை எல்லாம் பிரட்டி ஏதோ பண்ணிட்டா பாரு. பண்ணிட்டு சாதிச்சுட்டா பாரு. எக்ஸ்ட்ரா 50,000 ரூபாய் பதிலா இப்ப 75,000 ரூபாய் லாபம் கிடைச்சிருக்குது. 2 பேரும் கிட்டத்தட்ட இந்த 10 நாள்லயே பாரு இவ்வளவு பணம் சம்பாரிச்சிருக்காங்க. இப்படியே போச்சுன்னா கண்டிப்பா மேல மாடியில வீடு எடுக்குறேன்னு சொல்றது பெரிய வீடாவே எடுத்துருவாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அட நீங்க வேறமா, அவன் பணம் வேணா சேர்த்தலாம். ஆனா வந்து யாராவது வந்து உதவின்னு கேட்டாங்கன்னா எல்லா பணத்தையும் எடுத்து கொடுத்துருவாங்க. 2 பேரும் அவங்களாவது வீடு கட்டுறதாவது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இப்ப கரெக்டா முத்து வந்துறாங்க. டேய் வீடு ரூம் என்னடா? பெரிய அம்மா சொன்ன மாதிரி பெரிய வீடாதாண்டா கட்டுவேன். நீங்க பேசிட்டு இருக்கறதெல்லாம் நான் கேட்டுட்டு தாண்டா இருந்தேன். எங்க வளர்ச்சியை பார்த்து நீங்க மூக்கு மேல விரலை வச்சிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? அதுதான் மீனா. அதுதான் மீனா வந்ததுக்கு அப்புறம்தான் என் வாழ்க்கையே பெரிய பிரைட்டா இருக்குது. என்னன்னா பெரிய நானும் சரி மீனாவும் சரி இப்ப 2 கார் ஓடுதா, இன்னும் 10 காரு ஓடும். அதே போல மீனாவும் நிறைய பிரான்ச் ஓபன் பண்ணி பெரிய ஆளா வரத்தான் போறா.
பிசினஸ் மேன் ஆகத்தான் போறான்.